வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு ஜூலை 3ஆம் தேதி இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆனில் வந்து போயிருக்கு. இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக வந்து இல்லை. ஸோ இது நான் பேக் டெஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இது அந்தளவுக்கு வந்து ஒர்த் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். டெலகிராம்லேயும் ஒருத்தர் வந்து போட்டிருந்தார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாஸ் ஆனில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துருச்சு, இதை வந்து எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சிம்பிள் அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் அந்த ஆர்டர் ஃபில்லிங்கோடு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு அப்படிங்கிறது நடக்கணும். ஸோ அப்படி நடந்தால் மட்டும்தான் அது வந்து சஸ்டெயின் வந்து ஆகும். இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு 90%. ஏன் அந்த 10% அப்படிங்கிறனா 100% வந்து இது இப்படி தான் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் 10% வந்து சாமிக்கு விட்டுறலாம், மீதி 90% நாம் வச்சுக்கலாம். ஏன்னா பேக் டெஸ்ட் வந்து பண்ண விஷயத்தை வச்சு நான் வந்து சொல்கிறேன், அது வந்து எப்படியாப்பட்ட பேட்டர்னாகவோ வந்து இருக்கட்டும், அல்லது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கட்டும், ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கட்டும், எதுவாக வேணால் வந்து இருக்கட்டும், பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கணும், அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது நடக்கணும். அப்படின்னா என்ன நடக்கணும், உங்களுக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வால்யூமோட அந்த லெவலை வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சா மட்டும்தான் அது ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட்டாக நாம் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதுதான் வந்து இப்பயும் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. இதை வந்து நான் இங்கேயே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன், அதாவது 3ஆம் தேதியே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஒரு 2 நாள் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே வந்து கிடையாது. சரி, ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்னும் வந்து வேலிடு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வந்து வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க, செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துருக்குறாங்க, தேர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனில் போயிடுச்சு, மறுபடியும் வந்து ப்ரைஸ் உள்ளே வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ளே வந்துருச்சு, மறுபடியும் போயிட்டு இப்படி வந்து டைம் பாஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒன்று இப்படி மேலே போகணும், அல்லது வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ட்ரெண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம வந்து மார்க்கெட்டில் எத்தனை வருஷம் குப்பை கொட்டி இருந்தாலும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை மட்டும் இதுதான் வந்து ட்ரெண்டு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு நான் வந்து பேக் டெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். குறைந்தபட்சம் நான் வந்து பண்ணது 15 வருஷம் 20 வருஷத்துக்கு நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் ஃப்ரேம். எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சு ட்ரெக் பண்ணி பார்த்தாலும் ஒரு டைம் மேலே போயிருக்கும், ஒரு டைம் வந்து கீழே வந்திருக்கும். இது எதுடா அப்படின்ட்டு உங்களால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் வந்து 2 பக்கமும் ஆடை போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ட்ரேட் எடுத்து வைப்பேன். இந்த பக்கம் மேலே போச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள ஒரு ஆர்டர் போட்டு வை, அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் சைடு வந்து போச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு ஆர்டர் போட்டு வை. ஏதாவது ஒரு பக்கம் வந்து கிளிக் ஆகும் இல்லையா, அப்படி வந்து ஒரு என்ட்ரி நமக்கு வந்து கிளிக் ஆகிரும், அவ்வளோதான். அதான் வடிவேலு காமெடியில் வர்ற மாதிரி தான், ஏணியில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து, இதில் ஏதாவது ஒரு கும்பாங்குத்து நமக்கு வந்து கிடச்சிரும், அவ்வளோதான். மற்ற பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்து நெருக்கி இது அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வந்து இதில் வந்து இந்த எந்த பக்கம் ட்ரெண்டு அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து இதுதான் அப்படின்ட்டு முடிவெடுத்து நம்ம ஒரு ட்ரேட் வந்து எடுக்க வேண்டாம். அதனால் என்ன பண்ணிடுறது, 2 பக்கம் ஒரு ஆர்டர் போட்டு வச்சிடுறது. எந்த பக்கம் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதோ அந்த பக்கம் வந்து மூவ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா, அவ்வளோதான், சிம்பிள். இல்லை 2 பக்கமே நமக்கு வந்து சில டைமிங்கில் வந்து கிளிக் ஆயிரும், அதாவது மார்க்கெட் வந்து அந்த ஆர்டர் வந்து கிளிக் ஆயிரும். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த பக்கம் மார்க்கெட் போகுதோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஆப்போசிட்லேயே வந்து கிளிக் ஆகிருக்கும் இல்லையா, அதை வந்து எக்ஸிட் ஆக வேண்டி தான், வேறு வழி இல்லை. அதுக்கு வர நஷ்டத்தை வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ் அப்படிங்கிறது வந்து வரதான் வந்து செய்யும், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து இல்லை. மற்ற பேட்டர்ன்ஸில் சில விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், இதில் கண்டுபிடிக்க முடியாது. இதை தான் வந்து நான் வளைச்சி உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், பார்த்துக்குங்க.
ஸோ இப்போது நேற்று என்ன நடந்தது, நமக்கு ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் நமக்கு வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, சின்னதாக ஒரு புல் பேக் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நேற்று கேண்டலோட ஹையை மார்க் பண்ணுங்கள், அதே மாதிரி இன்றைக்கி கேண்டலோட லோ வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ என்ன நடந்திருக்கு, ஒரு இன்சைட் பார் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து ட்ரேட் ஆகி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. வரும் நாட்களில் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும், 24,300 உடச்சிட்டு வந்து மேலே போகணும். ஸோ இந்த ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையை கட் பண்ணிட்டு வந்து மேலே போகணும். அப்படி இல்லையா, இந்த கேண்டலோட லோவை கட் பண்ணிட்டு வந்து இப்படி கீழே வரணும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குது, அதுக்குள்ளே வந்து சின்ன கேண்டலாக நமக்கு வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டலை உடச்சிட்டு வந்து அதாவது ஒரு க்ளோசிங் வந்து வைக்கணும். க்ளோசிங் வைக்காமல் இந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு விக் மாதிரி வந்து ஃபேம் பண்ணிட்டு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது இன்வாலிடேட் வந்து ஆயிரும். ஆனால் க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அது க்ளோசிங் வைக்கும்போது மறுபடியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அகெயின் இந்த 23,800 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து இருக்குது. ஒரு புல் பேக் லெவல் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்தராக நமக்கு இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கௌசிக் உள்ளே வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கிறது. வீட்டுக்கு முன்னாடி நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் வந்து கால் தூசிக்கு சமம், கால் தூசிக்கு கூட சமம் கூட இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாம் வந்து ட்ரேடே வந்து எடுத்துகிட்ருக்குறோம். பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வந்து ட்ரிக்கியாக வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லாட் சைஸ் அப்படிங்கிறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து எப்போ லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். அதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளால் வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாதனால வந்து கிடையாது. ஆனால் எப்போ நம்மளோட அந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எப்போ டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதாக தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் வந்து பண்ண முடியும். அப்போ தான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக நம்மளால் வந்து மாற முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் நீங்கள் வந்து 1 lakh சம்பாதிப்பீங்க, அடுத்த நாள் 2 lakhs வந்து லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து தேர் இஸ் அ சான்ஸ் இந்த மார்க்கெட். அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, செட்டப்பு, இண்டிகேட்டர், கேண்டில்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, வால்யூம், இதெல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதை வந்து பார்த்துக்குங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யாராலையும் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நேற்றே நம்ம சொன்னோம் இல்லையா, மார்க்கெட் வந்து ஒரு டிமேண்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த லோவை கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த லெவல் மூவ் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அப்படியே வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு புல் பேக் தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த புல் பேக் லெவல் வரைக்கும் வந்துட்டு டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க மார்க்கெட். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நேற்றே நமக்கு வந்து மார்க்கெட்டோட அந்த வியூ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புல் பேக் லெவல் வரைக்கும் வந்துட்டாங்க. காலையிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து மார்க்கெட் மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு டவுன் சைடு மூவ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு வித்தை, அவ்வளோதான். ஒரு உண்மை வந்து கிடையாது. இங்கே வந்துருச்சா, இது ஒரு டிமாண்ட் ஜோன், அப்போது ஒரு புல் பேக் வந்து எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் லோவை கட் பண்ணிடக்கூடாது, அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ சின்ன சின்ன புரிதல்கள் தான் இந்த மார்க்கெட்டில் நம்ம சர்வைவல் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், பார்த்துக்குங்க. ஸோ லெவல்ஸ் வந்து சேம் தான். ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடச்சிருக்குது. ஆனால் மறுபடியும் இப்போ இந்த க்ளோசிங் இருக்குது இல்லையா, அந்த க்ளோசிங் கிட்டே இருக்கிற அந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் 23,800 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நாளை மறுபடியும் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இந்த 23,800 உடைச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரீசெண்ட் லோ ப்ளஸ் இந்த டிமாண்ட் ஜோனை உடச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து சொல்கிறேன். அப்போ மறுபடியும் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா, நான் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடேயில் அப் ட்ரெண்ட் சொல்லிகிட்ருக்கேன், ஓவரால் அப் ட்ரெண்ட் வந்து கிடையாது. அப்போது இன்ட்ராடேயில் ஒரு அப் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு இல்லையா, 24,135, அதை உடச்சிட்டு வந்து மறுபடியும் மேலே போகணும்.
அப்படியே மேலே போனாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 24,250 அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேலே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. கீழே வர்றது ரொம்ப ஈஸியாக வந்து கீழே இறங்கிடுது. அதனால தான் வந்து கால் ஆப்ஷன் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து போங்க அப்படின்ட்டு நான் வந்து திரும்ப திரும்ப நம்மளோட வீடியோஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது நம்ம சொல்லும் போது உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் தோணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து அப்படி, அவ்வளோதான். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த சார்ட்டை தான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் காலையிலே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு 24,070-80 இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சை வந்து உடைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு, அல்லது வந்து இந்த 23,900-970-80 இருக்கு இல்லையா, அந்த லெவலில் உடைச்சாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. பெருசாக வந்து இதையும் உடைக்கவும் முடியல, இதை கீழே உடச்சிட்டு வந்து வர முடியல. அந்த அளவுக்கு வந்து ரேஞ்சு மட்டும் வந்து போயிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கேண்டில் க்ளோஸ். அதாவது கேண்டில் க்ளோஸ் ஆகாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்ரேடை இனிஷியேட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மள மாதிரி ஒரு முட்டாள் வேறு யாருமே வந்து மார்க்கெட்டில் வந்து கிடையாது அப்படின்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு 1 மினிட் சார்ட்டில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கறது, எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறது வேறு, அது வந்து கம்ப்ளீட் ஸ்கேல்பிங். ஆனால் ஒரு 5 மினிட் சார்ட்டில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கேண்டில் பக்காவாக வந்து க்ளோஸ் வந்து ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி இந்த 24,070-80 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த உடனே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பிரேக் அவுட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அது இல்லாமல் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரெக்டாக வந்து பாருங்கள், 10:35 கேண்டில் என்ன நடந்திருக்கு, ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹேமர் கேண்டில் காமிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு அப்படின்ட்டு இந்த பக்கம் நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு கன்சல்டேஷன் நடந்துருச்சு இல்லையா, அதை வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, செல்லர்ஸை வந்து ட்ராப் வந்து பண்ணியிருக்கிறாங்க 10:35க்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, கரெக்டாக 10:40க்கு பையர்ஸை வந்து ட்ராப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஹேமர் கேண்டிலை வச்சு ப்ளஸ் இந்த விக்கை வச்சு தான். மோஸ்ட்லி நமக்கு கேண்டில்ஸில் விக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே, அல்லது வந்து அந்த கேண்டிலோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்னாலே அங்கே விக்கு ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ட்டு தான் அர்த்தம். அல்லது நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் நமக்கு வந்து இருக்கணும், அந்தளவுக்கு மொமெண்டம் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சா மட்டும் அந்த பெரிய கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த விக்கு தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் இந்த ரேஞ்சை உடச்சிட்டு வந்து கீழே போயிட்டாங்க அப்படின்ட்டு என்ன நடந்திருக்கு, புட் ஆப்ஷனுக்கு நம்மளை வந்து ட்ரை பண்ணி விட்றாங்க. அப்போ நாம் வந்து என்ன பண்ணியிருப்போம், புட் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டுருப்போம். மறுபடியும் என்ன நடந்திருக்கு, இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது கைண்ட் ஆஃப் ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டோமா. அடுத்தது கேண்டில், இந்த கேண்டில் பாருங்கள் 10:40 கேண்டில், ப்ரைஸ் வந்து ரீசெண்டாக ஹையை உடச்சி வந்து மேலே போயிட்டாங்க. ஆனால் 5 மினிட்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது எக்ஸாக்ட்லி அந்த ரீசெண்டாக ஹைக்கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகாத போது நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. நிறைய பேர் வந்து மாட்டிட்டாங்க, எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரேடை நீங்கள் வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும். நான் இது வந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க அல்லது வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அனாலிசிஸே வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரேடை நீங்கள் வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இருந்தும் அந்த ட்ரேட் எடுக்கிற அந்த அவசரத்துலேயோ அல்லது வந்து ஒரு அந்த இன்ட்ராடே அந்த ப்ரெஷர்லையோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிடுறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுற சார்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த டைம் ஃப்ரேம் இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் வந்து க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி ட்ரேடில் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். இல்லை அது நம்ம சான்ஸ் நம்ம விட்டுருவோம் அப்படின்னா மாட்டிக்குவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நியர்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் லெவலுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லோ வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த லோவை நமக்கு வந்து நாளை வந்து டவுன் சைடு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இறங்குச்சு அப்படின்னா அகைன் ஒரு 23,800 நாம் வந்து விசிட் வந்து பண்ணுவோம்.
ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அல்லது இந்த 24 70 80 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 24 250 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் இது வந்து எதிர்பார்த்தது தான். நேற்று பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுத்துட்டு இன்றைக்கும் பார்த்தீங்க பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா? 10% 20% தான் வந்து சான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு, வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. 23,950 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு 10.40 வரைக்கும் அந்த மூவ் வந்து கிடச்சிருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,100 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,900 இருக்கலாம். 23,900 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,750 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,100 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவ் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த 57,000 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் செகண்ட்லேயே உடச்சிட்டாங்க. ஸோ அது லெவலில் உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 57,400 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வந்து மூவ் ஆயிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு கேண்டில் கூட வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,100 இருக்கலாம். 57,000 சேர்த்து வச்சுக்கோங்க. 57,000 ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,800 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு 57,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 57,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ் வந்து சேம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 77,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,600 இருக்கலாம். 76,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 77,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,600 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஒரு 14,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,600 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9:40க்கே அந்த லெவல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அப் மூவ். அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 14,680 வரைக்கும் வந்துருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,700 ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் 14,600 இருக்கலாம். 14,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.